ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ராமாயணத்தின் மகத்துவத்தை பற்றி பார்த்தோம். இந்த ராமாயணத்தை நமக்கு இயற்றி கொடுத்தவர் வால்மீகர். அவரை பற்றி சிறிது சிந்திப்போம். இந்த வால்மீகர் ஆவதற்கு முன்பு ரத்னாகராக இருந்தார். இந்த ரத்னாகரின் தொழில் என்னவென்றால் வழிபறி செய்வது. அவர் வழிபறி செய்வது தன் குடும்பத்தை, தன் மனைவியை, தன்னுடைய தாய் தந்தை குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக வழிபறி செய்ய தொடங்கினார். ஏனென்றால் அந்த ஊரில் மிகவும் பஞ்சம் ஏற்பட்டது. எந்த பொருளும் கிடைக்கவில்லை, வேலை எதுவும் இல்லாததால். ஆனால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை அறிந்து அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும், குடும்பத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று அந்த ரத்னாகர் நினைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வழிபறியில் ஈடுபட்டார். அங்கு வருபவர்களையெல்லாம் இவர் ஒரு ரோடு வழியாக வருகிறார்கள் என்றால் ஊர் விட்டு வேறொரு ஊருக்கு போவதற்காக வந்து கொண்டிருப்பவர்கள் ஏதாவது பொருள் பொன் எல்லாம் கொண்டு வருவார்கள் அல்லவா. அப்பொழுது இவன் ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு யாராவது தூரத்திலிருந்து வருகிறார்களா என்று பார்த்து அவர்கள் வரும் பொழுது அவர்கள் முன்னே குதித்து கத்தியை காட்டி அவர்களை கொன்று விடுவேன் என்றெல்லாம் மிரட்டி அவர்களிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் இவன் கொள்ளையடித்து தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்திருந்தார். இதையே தொழிலாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமைக்காக இதை செய்தாலும் தன்னுடைய சுயலாபத்திற்காக செய்யவில்லை. மற்றவர்கள் மனைவி, தாய் தந்தை குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று செய்திருக்கிறார். மற்றொன்று, தனக்கு இது பற்றி அறிவில்லாமலும் இருக்கலாம், நாம் செய்வது தவறு என்று. அதனால் ஏதோ ஒரு வகையில் பணத்தை சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற மேலோங்கிய எண்ணத்தினால் இவ்வாறு அவன் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு நாள் நாரதர் வந்து கொண்டிருந்தார். இவன் அதே தன்னுடைய எப்பொழுதும் செய்வதை போல் தன்னுடைய தொழிலான வழிபறியை நாரதரிடம் காட்டுவதற்காக மரத்திலிருந்து குதித்து கத்தியை வைத்து மிரட்டினான். ஆனால் நாரதர் முனிவரிடம் எந்த பொருளும் இல்லை. அவர் கையில் வெறும் தம்புரா மட்டுமே இருந்தது. வேற எந்த வேல்யூபிள் திங்ஸ் எதுவும் இல்லை. அதனால் கோபமுற்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வழிபறிக்கு வந்தால் நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல என்று கோபப்படுகிறான். அப்பொழுது நாரதர் அவனிடம், நீ இவ்வாறெல்லாம் செய்கிறாயே, எதற்காக இவ்வாறு வழிபறியில் ஈடுபட்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். என்னுடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் வயசான தாய் தந்தையரை நான் காப்பாற்ற வேண்டும். எங்கள் நாட்டிலும் மிக பஞ்சம், எந்த வேலையும் இல்லை, எதுவும் கிடைப்பதில்லை. அதனால் இந்த வழிபறி செய்து என்னுடைய கடமை, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், என் கடமையை செய்கிறேன் என்கிறார். அப்பொழுது நாரதர் கேட்கிறார், சரி இதனால் எவ்வளவு பாவம் என்று தெரியுமா என்று அவர் கேட்கிறார். மேலும் அவர் கூறுகிறார், ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக தன்னிடம் ஒரு பொருளை வைத்துக்கொண்டு வேறொரு ஊரிற்கோ எங்கேயோ சென்று கொண்டிருக்குமோ அந்த பொருளை நீ வழிபறி நீ கொள்ளை செய்துவிட்டால் அவர்களுக்கு அதனால் எவ்வளவு நஷ்டம். மீண்டும் அந்த பொருளை அவர்களுக்கு அந்த பொருள் ஈட்டுவதற்கு அவர்களுக்கு எவ்வளவு நேரமாகுமோ, எந்த விஷயத்திற்காக அந்த பொருளை சேர்த்தார்களோ அந்த விஷயம் நடக்காமல் போகும். இது போன்றெல்லாம் அவர் பாவத்தின் விஷயங்களை எல்லாம் கூறுகிறார். இதனால் உனக்கு பாவம் வரும் என்று. அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் எனக்காக எதுவும் செய்யவில்லையே, என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தானேன் என்று கூறுகிறான். அப்பொழுது நாரதர் கேட்கிறார், அப்படி என்றால் நீ செய்யும் இந்த தொழிலினால் வரும் பாவத்தை உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் வாங்கிக் கொள்வார்களா? இந்த தொழிலினால் வரும் பணத்தை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், பாவத்தை வாங்கிக் கொள்வார்களா என்று கேட்கிறான். இவன் ரத்னாகர் கூறுகிறான், நிச்சயமாக வாங்கிக் கொள்வார்கள் என்று கூறுகிறான். இல்லை, அப்படி நடக்காது, நீ சென்று கேட்டு வா என்று சொல்லவும் இந்த ரத்னாகரும் தன் வீட்டிற்கு சென்று தன் தந்தையிடம், தாயிடம், மனைவியிடம் எல்லாம் கேட்கிறான். இதனால் எனக்கு எந்த ஒரு பாவம் வந்தாலும் அந்த பாவத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என்று. தாயும் தந்தையும் முடியாது, அது எப்படிப்பா முடியும், பாவத்தை எல்லாம் நாங்கள் எப்படி வாங்கிக் கொள்வது, எங்களால் முடியாது என்கிறார். மனைவியிடமும் கேட்கிறார், அவரும் அவ்வாறே கூறுகிறார். ரத்னாகர் பாதியையாவது வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்டால் பாதியை கூட வாங்கிக் கொள்ள முடியாதே என்று கூறிவிடுகிறார்கள். மீண்டும் இவன் திரும்ப நாரதரிடமே வந்து, ஆமாம், யாருமே என்னுடைய பாவத்தை வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்பொழுது
நாரதர் கூறுகிறார், நீ செய்யும் தொழிலினால் வரும் பணத்தை தான் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாவத்தை, உன்னுடைய பாவத்தை எல்லாம் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவத்தை நீதான் அனுபவித்தாக வேண்டும் என்று கூறுகிறார். உடனே அவனுக்கும் புரிகிறது, நாம் பாவ செயல்களை செய்யக்கூடாது என்று. என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று நாரதரிடம் கூறும் பொழுது நாரதர் கூறுகிறார், நீ நான் சொல்லும் இந்த மந்திரத்தை கூறு என்று. ராம் 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 என்று கூறு என்று கூறுகிறார். அவனுடைய வாயில் ராம் என்பதும் வராததனால் அங்கு ஒரு மரத்தின் அடையில் அவன் உட்கார வைத்து, நீ மரம் மரம் என்றே சொல்லு என்று கூறவும், மரா 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 என்று அவன் கூறுகிறான். மரா 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 என்று கூறும்பொழுது ராம 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 என்ற அந்த ஒலி வருகிறது. இப்படியே நீ தவம் செய்து கொண்டிரு, உன்னுடைய பாவங்கள் நீங்கும், உனக்கு வழி பிறக்கும் என்று கூறிவிட்டு நாரதரும் செல்கிறார். இந்த ராம நாமத்திற்கு இருக்கும் மகிமையினால் அவன், அந்த ரத்னாகர் என்பவன் வால்மீகர் ஆகிவிடுகிறார். அது எவ்வாறு வால்மீகர் ஆகினார் என்று நாளை பார்ப்போம். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், இந்த ரத்னாகருக்கு ஒரு விடிவு காலம் நாரதர் மூலமாக வந்தது போல் நம்முடைய காதுகளில் இந்த ராம நாமமும் ராமாயணமும் விழும் பொழுது நமக்கும் நிச்சயமாக வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சில நன்மைகளை ஸ்ரீராமர் நமக்கு சேர்ப்பார் என்று நம்புவோம். ஸ்ரீ ராம ஜெயம்.